எனதருமை லக்ஷ்மியே, ஜனஸ்தான் என்ற ஊரில் கௌஷிக வம்சத்தில் ஜடா அப்படின்ற ஒரு பிராமணன் பிறந்து வளர்ந்தான். சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட எந்த ஒரு செயலையும் இந்த பிராமணன் செய்யாமல் பல அதர்ம காரியங்களை செஞ்சு வந்தான். அதாவது மது அருந்துறது, சூதாடுறது, பெண்கள் மற்றும் மிருகங்களை வேட்டையாடுறது தான் இவனோட தொழிலாகவே இருந்தது. இருந்த பணம் எல்லாமே காலியாயிடுச்சு. சரி, வடநாட்டுக்கு போய் நம்ம சம்பாரிச்சிட்டு வந்து பெரிய பணக்காரனாகி எல்லாமே நல்லபடியாக வாழலான்னு சொல்லிட்டு கிளம்பி வடநாட்டுக்கு போகிறான் இந்த ஜடா. பல காலங்கள் அங்கே தங்கி இருந்து பணத்தை பெரும் செல்வத்தை ஈட்டிக்கிட்டு தன் ஊருக்கு திரும்புகிறாரு ஜடா. வெகு தூரம் பயணம் செஞ்சதுனால ரொம்ப களப்படைஞ்ச ஜடா சூரியனும் அஸ்தமிக்கிற இந்த வேளையில் சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாலைவனம் மாதிரி இருந்த அந்த இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து அப்படியே அசதியில் தூங்கிடுறாரு. அந்த இரவு பொழுதில் அந்த வழியாக வந்த திருடர்கள் ஜடாவை பார்க்குறாங்க. பக்கத்தில் பண மூட்டையும் பார்க்குறாங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு ஜடாவை அங்கேயே கொன்று போட்டுடுறாங்க. ஜடாவின் ஆத்மாவோ நேராக நரகத்துக்கு போய் சேருது. தான் வாழ்நாளில் ஒரு நல்ல காரியம் கூட செஞ்சதில்லை இந்த ஜடா. ஆனால் ஜடாவினுடைய மகனோ வேத சாஸ்திரங்கள் கற்றவராகவும் இறைபக்தி உள்ளவராகவும் இருந்தார். வடநாடு போன தன் தந்தை இன்னும் வீடு திரும்பாததுனால அவரை தேடி வடநாட்டுக்கு போகிறாரு. நாள் கணக்கில் தன் தந்தையை தேடி அலையிறாரு. பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் தன் தந்தையை பற்றி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன் தந்தையினுடைய நண்பரையே சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் சொல்கிறாரு, உன் அப்பா உயிரோடு இல்லைப்பா, அவர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி திருடர்கள் வந்து அவருடைய பணத்தை எடுத்துக்கிட்டு அவரை கொன்று போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தன் தந்தையினுடைய மரணத்தை கேட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு. அப்பாவனுடைய மரணத்தை கேட்ட ஜடா ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக செய்யலான்னு சொல்லிட்டு காசிக்கு போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அவர் காசியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நடப்பயணமாக போயிட்டுருக்கும்போது அவருக்கு டயர்டாகி ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரத்து கீழே போய் உட்கார்றாரு. அந்த நாள் 9வது நாளாக இருக்குது. அந்த மரம் ரொம்ப விசேஷமான மரம். அதாவது அவங்க அப்பா எந்த மரத்து கீழே உயிர் இழந்தாரோ அதே மரத்து கீழே இவர் உட்கார நிலைமை இவர்படுது. மாலை வேளையாக இருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கிட்டு எப்பவுமே பகவத்கீதை படிக்கிற வழக்கமாக இருக்கிறதுனால பகவத்கீதையில் இருக்கிற 3வது அத்தியாயத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் படித்த கொஞ்ச நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டு மேலே பார்க்குறாரு. பயங்கர ஆச்சரியப்படுறாரு. என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா 4 கரங்களோட கார்மேக வண்ணத்தில் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சு அழகாக காட்சி தராரு. அவர் உடம்புல இருந்து வந்த தேஜஸ் வந்து அந்த இடத்தையே பிரகாசப்படுத்திடுச்சு. மகனுக்கு ஆசிகளை வழங்குறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்க ஜடாவை பார்த்து அப்பா சொல்கிறாரு, மகனே, நீ காசிக்கு போகிறதா இருக்க, நீ இனிமேல் காசிக்கு போக வேண்டாம், நீ இப்படியே வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு தர வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்றாரு. வேண்டாம், நீ பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயம் படித்ததுனால நான் நரகத்தில் இருந்து புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிற புண்ணிய லோகத்துக்கு நான் போயிட்டேன். நீ காசிலே செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களுடைய பலன் வந்து எனக்கு பகவத்கீதை 3வது அத்தியாயத்தை படித்ததுனால எனக்கு கிடைச்சிடுச்சு. அதனால் நீ வீட்டுக்கு திரும்பிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகன் தந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வேறு ஏதாவது செய்யணுமாப்பா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா அப்படின்றாரு. என்னப்பா செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு ஜடா கேட்க, என்னுடைய சகோதரனும் நரகத்தில் தான்ப்பா இருக்கான், அவனையும் நீ விடுவிக்கணும். நம்ம மூதாதையரெல்லாம் நீ விடுவிக்கணும்னு நினைச்சா நீ இந்த பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தை டெய்லி படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா, இன்னிலிருந்து நரகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் விடுதலை பண்ணுறதுக்காக நான் படிப்பேன்ப்பா அப்படின்னு தந்தைக்கு வாக்களிச்சுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து டெய்லி காலையில் சாயந்தரம் டெய்லி 3வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை சொல்லிட்டு வந்தார். ஜடாவினுடைய தீவிர பக்தியினால் ஒரு நாள் விஷ்ணு பகவான் யமதர்மராஜா கிட்ட உத்தரவிடுறாரு, எல்லா ஆத்மாக்களையும் விடுதலை செய்யுங்க அப்படின்றாரு. யமதர்மராஜாவும் எல்லா ஆத்மாக்களையும் விடுதலை செய்கிறாரு. ஃபைனலாக ஒரு நாள் ஜடாவையும் இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தன்னோட தூதர்களை அனுப்புகிறாரு விஷ்ணு பகவான். தூதர்கள் ஜடாவையும் விஷ்ணு லோகம் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அவர் நித்தியமான பகவானுடைய பாத கமலங்களை செய்கிற பாக்கியத்தை பெற்றார். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.